இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோன்னா ஈஸியான ஒரு சீனரி ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக பேஸ்க்கு நம்ம எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லோ கலருக்கு மேலே ஆரஞ்சு கலர் வர மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சன்செட் தீமில் நம்ம பண்ண போகிறோம். அப்படின்னா வானம் வந்து கிளியரன்ஸாக இருக்காது. ஒரு எல்லோயிஷும் ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் தெரியும் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஆரஞ்சு கலருக்கு மேலே ஸ்கை ப்ளூ கலர் வர மாதிரி நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கிறோம். இப்போது எல்லா கலரையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போது நம்ம லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அந்த லைன்ஸ் போடும்போது அது குட்டி குட்டி மேகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும். எல்லோ கலரில் வந்து ஆரஞ்சு கலர் லைன்ஸ் வர மாதிரியும், ஆரஞ்சு கலரில் எல்லோ லைன்ஸ் வர மாதிரியும், ப்ளூ கலர்லேயும் ஆரஞ்சு கலர் லைன்ஸ் வர மாதிரி மிக்ஸ் ஆகி நம்ம கலர் மிக்சிங்கில் கொடுக்கும்போது ஒரு வானத்தோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது எல்லோ கலரில் வந்து கீழே வந்து ஆப்போசிட்டில் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். நம்ம கீழே வந்து கடல் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கோம். மேலே வானத்தோட கலர் வந்து கீழே எஃபெக்டில் தெரியும் பார்த்தீங்களா, அதனால் நம்ம ஆப்போசிட் கலரில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போது எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல் ஆரஞ்சு கொடுக்காம அந்த சென்டரில் வந்து நான் எல்லோ கலர் வர மாதிரி கொடுத்துருக்கேன். மேலே சன்னோட வெளிச்சம் வந்து கீழே படும் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக ஸ்கை ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மெர்ஜ் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கீழேயும் லைன்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். அந்த லைன்ஸ் வந்து வானத்தோட எஃபெக்ட் வந்து கீழேயும் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக அந்த லைன்ஸும் கடல் அலைகள் மாதிரி லைட்டாக தெரியறக்காகவும் அந்த லைன்ஸும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். எல்லோ லைன்ஸும் ஆரஞ்சு லைன்ஸும் வர மாதிரி அந்த லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போது தூரத்தில் மலை இருக்க மாதிரி வரையலாம். அதுக்காக ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி சின்ன மலைகள் வர மாதிரி வரைஞ்சிருக்கோம். லைட் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ப்ரௌன் கூட லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணி டார்க் ப்ரௌன் வர மாதிரி மலைகள் வந்து வரைஞ்சிருக்கு. நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலரிங் பண்ணி லாங்கில் மலைகள் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பக்கத்தில் பெரிய புதர்கள் இருக்க மாதிரி நம்ம வரையலாம். இதுக்காக நம்ம க்ரீன் கலர் கூட பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி டார்க் க்ரீன் வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த டாட்ஸாக வர மாதிரி நம்ம வந்து ஃபுல் புதர்களையும் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போது கீழே வந்து சேண்ட் இருக்க மாதிரி வரையலாம். சேண்டில் வந்து புல் இருக்க மாதிரி வரையறதுக்காக நான் டார்க் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கீழே புற்கள் வரையறதுக்காக அதுலேயும் டார்க் க்ரீன் வர மாதிரி நம்ம வந்து டாட் லைனாக கொடுத்துக்கிறோம். அந்த மரம் மாதிரி ரொம்ப டார்க்காக கொடுக்காம டார்க் க்ரீன், லைட்டான ஒரு டார்க் க்ரீன் வர மாதிரி பிளாக்கையும் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி கீழே வந்து டாட் லைன்ஸாக கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பெரிய புதருக்கு பக்கத்தால் ஒரு சின்ன புதர் இருக்க மாதிரி வரையறதுக்காக அங்கேயும் டார்க் க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது சன் வந்து இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதுக்காக நம்ம எல்லோ கலரில் சர்க்கிள் மாதிரி போட்டு நம்ம சன் எஃபெக்ட்டுக்காக சன் வரைஞ்சிருக்கோம். இப்போ சன்னோட வெளிச்சம் வந்து கீழே கடலில் விழுவும் பார்த்தீங்களா, அதுக்காக எல்லோ கலர் கூட லைட்டான ஒயிட் சேர்த்து அந்த லைன்ஸ் வர மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். கொஞ்சம் பெரிய லைன்ஸ் போட்டு அது முடியும் போது ஒரு சின்ன லைன் வர மாதிரி நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைன்ஸ் எஃபெக்ட் கொடுக்கும்போதே நம்மளுக்கு வந்து சன்செட் டைமில் ஒரு பீச் இருக்க மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போது நம்ம புதரில் வந்து டார்க் க்ரீன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது கூட லைட்டான க்ரீன் வர மாதிரி டாட் லைன்ஸாக நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இப்போது அதை விட லைட் க்ரீன் வர மாதிரியும் அந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறோம். இந்த டாட்ஸாக நம்ம புள்ளி வச்சு எடுக்கும்போது நல்ல எஃபெக்டில் கிடைக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக கலர் பண்ணாமல் நம்ம வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு டாட்ஸ் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது கீழே டார்க் ப்ரௌன்ஸை யூஸ் பண்ணி கடல் ஓரங்களில் அந்த வளைவுகள் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக வளைவுகள் மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கிறோம். கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல டார்க்காகவும் புதர்கள் மேலே நல்லா லைட்டாக இழுத்து விட்டுக்கிறோம். இப்போ ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அந்த கடல் அலைகள் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவும் ஃபுல்லாக ஒயிட்டாக கொடுக்காம டாட்ஸ் லைன் மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து வச்சு எடுத்துக்கிறோம். லைட்டாக வந்து ஒயிட் ஷேடை வச்சு இழுத்து விட்டுக்கிறோம். அந்த எல்லோ இடத்துல எல்லோ ஷேட் வர மாதிரியும் ப்ளூ இடத்துல ப்ளூ வர மாதிரியும் லைட்டாக ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணி இழுத்து விட்டுட்டு இப்போ ரொம்ப பியூர் ஒயிட்டில் வச்சு அந்த டாட் லைன்ஸாக கொடுத்துக்கிறோம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் அது லைட்டான கடல் அலைகள் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸை மெர்ஜ் பண்ணி விடுற மாதிரி ப்ரௌனை வச்சு அந்த டாட் லைன்ஸாக வர மாதிரி நம்ம வந்து அந்த ப்ரௌனுக்கு வந்து கொடுத்துக்கிறோம். இப்போது புற்கள் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். இதுக்காக ஃபேன் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேன் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி லைட் க்ரீன் வர மாதிரி டாட் லைன்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி பண்ணும்போது அது புற்கள் எஃபெக்டில் வந்து கிடைக்கும். இப்போ அது கூட எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணும்போது லைட் க்ரீன் வந்து கிடைக்கும். அதை வச்சு டாட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பியூர் எல்லோ கலரை கொடுத்து நம்ம டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறோம். மரத்துக்கும் நம்ம வந்து அதே மாதிரி எல்லோ கலர் டாட்ஸ் லைன்ஸ் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி டிராயிங்ஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.